ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். நம்ம இப்போ எங்கே கிளம்பியாச்சுன்னா காலையிலேயே ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. காரை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த எலினால நிறைய செலவு வச்சுட்டே இருக்குது. ஒரு வழியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 17,500 ருபீஸ் செலவு அதை கேரேஜில் செலவாச்சு. ஆக்சுவலாக எலிக்காக செலவு பண்ணது வந்து அரௌண்ட் ஒரு 6,000 கிட்ட செலவு பண்ணேன். மற்றது எக்ஸ்ட்ரா லோவர் ஆர்ம் பேரிங் அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதில் கொஞ்சம் அடிஷ்னல் காஸ்ட் ஆகிட்டு மொத்தம் ஆல்மோஸ்ட்டு 17,500 பே பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வண்டி பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம புது பெட்ரோல் ஹோஸ் பைப்பு டேங்க் இது என்ஜினுக்கு வர்றது மெயின் பைப்பே நம்ம புது பைப் சேஞ்ச் பண்ணிவிட்டு அது எல்லாம் மெட்டலாக தான் இருக்குது ஆக்சுவலாக. பட் நீங்கள் டேங்க் சைட்லேயும் என்ஜின் சைட்லேயும் கனெக்ட் ஆகிற 2 இடத்துல மட்டும் ரப்பர் பைப் இருக்கும். அந்த ரப்பர் பைப்பை தான் எலி கடிச்சிடுச்சு. செப்பரேட்டாக அந்த ரப்பர் பைப்பை மட்டும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. நமக்கு வந்து இதில் ஷோரூம்லேருந்தே ஃபுல்லாக அந்த யூனிட்டோடு தான் வரும். ஏன்னா அது மோல்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த மெட்டல் பைப்போட ரப்பர் பைப் வந்து மோல்டிங்கில் இருக்கும். ஸோ மோல்டோடு இருக்கிறது தான் ஃபுல் ஹோல் செட்டே தான் மாற்றணும். நம்மளால் செப்பரேட்டாக அதை மட்டும் பண்ண முடியாது. ப்ளஸ் நம்மளால் அந்த எலி கடிச்சிருக்கிற ஹோல்ஸை வந்து வேறு ஏதோ டேப்போ ஏதோ போட்டு நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரெஷர் வந்து அவ்வளோ ஒரு ப்ரெஷர். நம்ம எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வாட்டர் வாஷெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த வாட்டர் பம்பில் ஒரு ப்ரெஷர் வரும்ல, அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் பெட்ரோல் பம்பில். பெட்ரோல் வந்து பம்ப் ஆகிறது. ஸோ நீங்கள் டேப் போட்டு ஏதோ போடுறது வந்து இட்ஸ் நாட் சேஃப். ஓகேவா? ஸோ போயிட்டு இருந்துச்சுன்னா செலவு ஆனாலும் ஃபுல் யூனிட்டே மாற்றுற அந்த ஹோல் செட்டே மாற்றுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் டேப்போ ஏதோ போட்டு பெட்ரோல் லீக் ஆகிட்டு அப்புறம் இப்போ ஃபயர்கிற ஏதாவது ஆகிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். அதனால் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் ப்ரிவென்ஷன் ஆக்ஷனாக நீங்கள் எலி வராமல் இருக்கிறதுக்கு வேணால் நீங்கள் வந்து ரேட் ஸ்ப்ரே நிறைய வழி இருக்குது, அதை ஃபாலோ பண்ணலாம். நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் இந்த சுருட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த சுருட்டு கட்டி வைக்கலாம். ப்ளஸ் அந்த புகையில டொபாக்கோ அந்த காஞ்சி போன லீவ்ஸ் வந்து உள்ள அங்கங்கே கட்டி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா புதினா, இந்த மாதிரி நிறைய வழியில் ட்ரை பண்ணலாம். பட் இதெல்லாம் ஒரு டெம்பரரி 1 or 2 days தான். நீங்கள் வந்து 1 or 2 daysக்கு தான் இது வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். ஃபுல் ஒரு மந்த் வைஸ் ப்ரொடெக்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து இதுதான் யூஸ் பண்ணணும், ரேட் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணணும். நிறைய பிராண்டில் இருக்குது. நானும் இங்கே லோக்கல் ஸ்டோரில் இருந்த ஒரு ரேட் ஸ்ப்ரே தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எதுவும் ஒரு 4-5 days ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் a week ஆயிடுச்சு. எந்த இஷ்யூ இல்லை, எலி எதுவும் வரல. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நான் அந்த பெட்ரோல் பைப் ரீப்ளேஸ் பண்ணல, அந்த பைப்லேயும் வந்து அந்த ரப்பர் இருக்கிற ஏரியாவில் மட்டும் நான் மெஷ் போட்டிருக்கேன். ஒரு மெட்டல் வலை மாதிரி அந்த போட்டு அந்த பைப்பை ஃபுல்லாக சுற்றி சொல்லியிருக்கேன். சுற்றி அவங்க இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது கடித்தா கொஞ்சம் அதை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ப்ளஸ் ரேட் ஸ்ப்ரே போட்டிருக்கேன். ரேட் ஸ்ப்ரே போட்டதுனால எலி வந்து அதை கடிச்சிட்டு போய் செத்து போகாது. ஜஸ்ட் அதை கடிக்கிறப்ப அந்த கசப்பாக ஏதோ ஒரு ஸ்மெல்லு ப்ளஸ் அந்த டேஸ்ட்டு அதை வந்து அதை கடிக்க விடாமல் திருப்பி வந்து அந்த ஸ்மெல்லுக்காக வரவே வராது. ஸ்டில் வந்தாலையும் அந்த பைப் மேலே இருக்கிற அந்த ஸ்ப்ரேனால கடித்து அதை கசப்புனால போயிடும் எலி வந்து. இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஏன்னா நான் பார்க் பண்ணுற ஏரியாவில் க்ளீனாக தான் இருக்குது, ரோட்டில் தான் பார்க் பண்ணுவேன். பட் ரோட்டில் பார்க் பண்ணாலே சைடு 2 சைடில் வந்து இந்த இது இருக்குது, ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது. ட்ரைனேஜ் ஒரு இது இருக்குது ரோட்டோட 2 சைட்லேயும். அதனால் நிறைய எலி இருக்குது. அதுவும் நார்மல் சின்ன எலி இல்லை, பெருச்சாளி மாதிரி இருக்கிற எல்லா எலியும். அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணியே ஆகணும். பட் டெய்லி நம்ம வந்து காரை எடுத்து ட்ரைவ் பண்ணிவிட்டு என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஆல்மோஸ்ட் 2 டைம் எனக்கு இந்த எலியால் இஷ்யூ ஆச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து எலி வந்து ஏசி வெண்ட்டுக்குள்ளே வந்து செத்து போயிருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 week காரை ஸ்டார்ட் பண்ணாமல் சேம் அதே பிளேஸ்லேயே விட்டுட்டு இருந்தேன். உள்ளே எதுவுமே ஸ்ப்ரே பண்ணாமல் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ வந்து எலி உள்ளே வந்துட்டு ஏசி வெண்ட் வழியாக உள்ளே வந்துட்டு அதெல்லாம் ரிட்டர்ன் போக தெரியல. ஸோ உள்ளேயே செத்து போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 week கழித்து ஓப்பன் பண்ணும் போது நல்ல ஸ்மெல் இருந்துச்சு. அது ஸ்மெல்லு போய் மொத்தமாக கலட்டி க்ளீன் பண்ணியுமே அந்த ஸ்மெல் போல் ஆல்மோஸ்ட் ஒரு 1 month கிட்ட அந்த ஸ்மெல் அப்படியே இருந்துகிட்டே தான் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி ஃபுல்லாக எலி வராமையே இருக்கிறதுக்கு ஃபுல் காருக்குள்ளே எங்கேயுமே எலி உள்ளே வராத வழியாக நான் வந்து ரேட் மெஷ் அடிக்க சொல்லி ஃபுல்லாக எல்லாமே ரேட் மெஷ் அடித்து கொடுத்தாங்க. அந்த டைம்லேயும் ஆல்மோஸ்ட் ஒரு 5000 கிட்ட செலவாச்சு ஃபஸ்ட் டைமு. சரி, இதுக்கப்புறம் எலி வராதுன்னு பார்த்தா அதுக்கப்புறமா தான் என்ஜினுக்குள்ளே இருக்கிற பைப்பை கடிச்சு வச்சிருந்துச்சு. இப்போ மறுபடியும் அகெயின் ஒரு 5-6,000 செலவு. அதனால் நீங்கள் கார் வச்சிட்ருக்கீங்களோ இல்லை கார் ஓன் பண்ண போகிறீங்களோ ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி நீங்கள் கார் ஓன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை கார் ஆல்ரெடி வச்சுருந்தாலையும் ஒரு 500-600 கொடுத்து ஒரு ரேட் ஸ்ப்ரே வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ கார் டெய்லி எடுக்காமல் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இக்னிஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் இன்ஜின் கொஞ்சம் சூடாகிற மாதிரி நீங்கள் ஆக்சிலரேட் பண்ணிகிட்டே இருந்து அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தாலையும் அது வந்து ஜஸ்ட் காரை மூவ் பண்ணி திரும்ப அங்கேயே எடுத்துகிட்டு வந்து பார்க் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு வந்து ரேட் வராமல் தடுக்கலாம். சும்மா ஒரே இடத்துல நம்ம எதுவுமே இன்ஜின் இக்னிஷன் எதுவும் ஆன் பண்ணாமல் விட்டுருந்தோம்னா தான் இந்த மாதிரி இஷ்யூ ஆகுது. ஓகேவா? ஸோ ஒரு வழியாக காரை ரெடி பண்ணி ஆக்சுவலாக ரீசெண்டாக நான் இந்த வயநாடு ட்ரிப்புக்காக காரில் தான் போகிறதா பிளான் இருந்துச்சு. ஸோ நான் இன்றைக்கி ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் நான் ஹோட்டல் புக் பண்ணுறேன். எல்லாமே பேமெண்ட் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பேமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க, 100% நான் ரீஃபண்டபிள். ஸோ புக் பண்ணதுக்கப்புறமா ஈவினிங் வந்து சம் திங்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு வெளியே போகலாம் சொல்லிட்டு 5:30 கிட்ட கார் எடுக்க வந்தேன். அப்போ தான் கார் எடுத்து ஃபஸ்ட்டு இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து ஒரு ஜர்க் இருந்துச்சு. எந்த வந்து சிங்கிள் இதுலேயே ஸ்டார்ட் ஆகிடும், ஜர்க்கே ஆகாது. ஸோ நான் அப்படி பார்க்குறப்போ ஜர்க் ஆன உடனே ஓப்பன் பண்ணி போனட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பேட்டரி ஏதாவது லூஸ் கான்டாக்ட் இருக்கா என்ன பார்க்கலான்னு. எலின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்ததும் இக்னிஷன் ஆன் பண்ணி விட்டுட்டு இருந்தேன், ஆன்லேயே தான் இருந்துச்சு. போனட் ஓப்பன் பண்ணதும் அப்படியே வீடியோ ஆட் பண்ணுறேன். பெட்ரோல் வந்து அப்படியே இப்போ ஃபோர்ஸாக பீச்சிக்கிட்டு அடிக்குது, நம்ம தண்ணி பைப் உடஞ்சி வர மாதிரி. அப்புறமா தான் உடனே இக்னிஷன் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் ரெகுலராக ஒரு கேரேஜில் சர்வீஸ் பண்ணுவேன். அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எலி கடிச்சிட்டு இருக்கு, ஏதாச்சும் ரெடி பண்ண முடியுமா, சண்டே வேறு அன்னைக்கு எமர்ஜென்சி கொஞ்சம் வெளியில் போகணும் அர்ஜென்ட், இன்றைக்கே பண்ணி கொடுக்குமான்னு சொல்லி கேட்டேன். அவர் இங்கே நம்மக்கிட்ட இருக்கிற ஒர்க்குனா முடிச்சிடலாம் சார் நம்ம, ஆனால் இது பார்ட் வந்து ஷோரூம்லேருந்து வாங்கிட்டு வந்து தான் பண்ணணும், இன்றைக்கி சண்டே வேறு, ஆல்ரெடி 5:30. ஸோ பார்ட் இன்றைக்கி கிடைக்கிறது கஷ்டம்தான், ஏன்னா இதில் வேறு ஏதோ டேப்புக்கு இப்போ ஏதோ அடித்தும் நம்ம சரி பண்ண முடியாது, புதுசாக தான் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் டைம் எடுக்கும், ஒரு 1 டே வாச்சும் எடுக்கும். நீங்கள் நாளைக்கு இன்றைக்கே கிடைக்காது, நாளைக்கு காலையிலேயே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி நான் இப்போ மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் செக் பண்ண காரில் ஏதாச்சும் யார்கிட்டயா வாங்கிட்டு போகலான்னு. எல்லாம் தசரா ஹாலிடேஸுங்கிறதுனால எல்லாருக்கும் பிளான் இருந்துச்சு, அவங்களும் வெளியில் போகிற பிளான் இருந்துச்சு. அதனால் சரி காரும் கிடைக்கல. அதுக்கப்புறமா சரி வேறு ஆப்ஷன் இல்லை, சரி ஒரு டைம் பைக்லேயே ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 320 கிலோமீட்டர் இங்கேருந்து பைக்கில் தான் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். இங்கேருந்து ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு, என் பைக் வேறு NS200, பேக் சீட் ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனால் அது வேறு ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு. ஒரு half an hour கிட்ட, half an hour மேலே கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ண முடியாது, அவங்களால உட்கார முடியாது. அதனால் அங்கங்கே வெயிட் பண்ணி தான் ஒரு வழியாக வயநாடு போய் சேர்ந்தோம். ஒரு விதத்தில் வயநாடு பைக்கில் போனதும் இங்கேருந்து ஓகே, அங்கே வயநாடு போனதுக்கப்புறம் நல்ல ரஷ் இருந்துச்சு. கார்லலாம் போயிருந்தோம்னா ஆன் டைமுக்கு ரீச் பண்ணியிருக்க முடியாது, பைக்கில் போனதுனால சரி டிராஃபிக்லாம் இல்லை, போயிட்டோம்.
நம்ம இதாக ரீசெண்டாக வாங்கின ரேட் ஸ்ப்ரே. ஏன்னா ரொம்ப நம்ம ட்ரபிள் பண்ணிடுச்சு இந்த எலி. அதுக்காக தான் இதை வச்சு நம்ம எலியை சாவடிக்க போகிறதில்ல, பட் விரட்ட போகிறோம். ஓகே, நமக்கு பேக்கேஜ்லேயே மாஸ்க்கு க்ளவுஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த ஸ்ப்ரே அடிக்க போகிறோம். ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு மாஸ்க்கு. ஓகே, க்ளவுஸ். Rat AXE, rat repellent for car. ஓகே, இதெல்லாம் ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மாஸ்க்கு க்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஒயர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடமெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணியாச்சு. நல்ல ஒரு எப்படி நமக்கே மூச்சு முட்டுற அளவுக்கு அந்த இது இருக்குது. அதனால் ஒரு ஓரளவுக்கு 2 மாஸ்க் போட்டுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். 2 மாஸ்க் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணுங்க. நல்லா ஒரு 24 ஹவர்ஸ்க்கு காரை ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஃபுல்லாக நான் எலக்ட்ரிக்கல் ஒயர் கடிக்கிற மாதிரி எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. ஆல்ரெடி என்ன ப்ரீவியஸாக இந்த பெட்ரோல் பைப் தான் கடிச்சிருந்துச்சி. அதுக்கு வந்து நான் ஒரு மெட்டல் மெஷ் மாதிரி போட்டு கவர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் கடித்தாலையும் அதால் கடிக்க முடியாத மாதிரி. ஏன்னா அடிக்கடி கடித்து நிறைய செலவு வைக்கிது. அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கிற நிறைய செலவு இதெல்லாம். ஓகே,